வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் நேச்சர் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் காமனாக சொல்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன ஜாப் இருக்கும், எப்படி ப்ரொமோஷன் இருக்கும், ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போடுறேன். சரிங்களா? இப்போது பொதுவாக ஜேஏக்கான ஜாப் நேச்சர் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா? ஜேஏக்கு அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இருக்காதுங்க. நமக்கு டைம் ஏற்கனவே தெரியும், 9:45 to 5:30. சரிங்களா? 5:45 வரைக்கும் கூட இருக்கும். முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் பேப்பர் ஒர்க்கு இது. சரிங்களா? அப்புறம் பில்லு. இது தாங்க முக்கியமான வேலையாக இருக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரைனிங் பவானி சாகரில் தருவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் பவானி சாகர் போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட சீனியர்ஸ் உங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பவானி சாகர் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா, பவானி சாகர் போகிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 6 மந்த்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் 1 இயர் ஆகும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 2 இயர்ஸ் கூட ஆகும். சரிங்களா? அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க உங்களோட வேலையை பொறுத்து உங்களை பவானி சாகருக்கு அனுப்புறது அவ்வளோ லேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அங்கே போய் ட்ரெயின் பண்ணி ஒரு ஷார்ட் ட்ரைனிங் கொடுத்து உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகே, அது ட்ரைனிங், அதை விட்டுருங்க. இப்போ உங்களோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு அடுத்து பேப்பர் ஒர்க்கு, அப்புறம் பில் ஒர்க்கு. சரிங்களா? இந்த ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா? உங்கள் ஆஃபீஸில் இப்போ மினிமம் 20 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 20 பேர்த்தோட பர்சனல் டீட்டெயில், அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, அவங்க ப்ரொமோஷன் எப்போ வாங்கினாங்க, அவங்க ட்ரான்ஸ்ஃபரில் வந்தாங்களா, இல்லை இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபரில் போனாங்களா, சரிங்களா? அவங்களோட லீவு, சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு எடுத்துட்டிங்கன்னா, அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, அவங்க லீவு, அவங்க சேலரி எவ்வளோ, அவங்களோட ப்ரொமோஷன் எப்போ கடைசியாக வாங்கினாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எப்போ வந்தாங்க, மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் எங்கே போவாங்க, இந்த அந்த போகிற பக்கம் அவரோட சர்வீஸ் ரெஜிஸ்டர் நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடணும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். சரிங்களா? அடுத்து பேப்பர் ஒர்க்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு ரெவென்யூவில் இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு உதவித்தொகை இல்லை மானியம் வாங்குறதுக்கு வராங்க அப்படின்னா, நீங்கள் அந்த லெட்டரை வாங்கினீங்க அப்படின்னா, உங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட நீங்கள் போய் அதை பற்றி பேசி அவங்களுக்கான இதை நீங்கள் செஞ்சு தரணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான முக்கியமான வேலையாக இருக்கும். அங்கே வேறு இப்போ ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பப்ளிக் உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் தராங்க அப்படின்னா, அதை நீங்கள் தான் போய் உங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ரெமெடி நீங்கள் தான் அவங்களுக்கு தரணும். அடுத்து பார்த்திங்கன்னா பில் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் சேலரி ரெடி பண்ணி தரது, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லைங்களா? அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் யார் எவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்காங்க, யார் எவ்வளோ நாள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, எம்எல்ல போயிருக்காங்களா, சிஎல்ல போயிருக்காங்களா, அதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து அவங்களுக்கான சேலரி நீங்கள் தான் பில் பாஸ் பண்ணணும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் சேலரி ஒர்க்கு. சரிங்களா? இப்போ உங்களோட இபி பில்லு, அடுத்து உங்கள் டெலிஃபோன் பில்லு, அடுத்து இன்டர்நெட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் பில்லு, வெளியேருந்து யாராவது ஏதாவது செஞ்சு இங்கே ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்கன்னா அதுக்கான பில்லு, ஒரு டியூப் லைட்டை ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அந்த பல்பு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கான பில்லு, இதெல்லாம் நான் சேலரி பில்லில் வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே என்ன செய்யணுன்னா, சேலரி பில் ஆகட்டும், நான் சேலரி பில் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் பில் ஒர்க் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்கள் ஆஃபீஸில் 2-3 ஜேஏ இருந்தால் ஆளுக்கு ஒரு ஒர்க்காக தருவாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஜேஏ தான் இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துப்பீங்க. இந்த பில்லு ஒர்க் எல்லாத்தையும் முடித்து அதோட ரிப்போர்ட்டை கொண்டு ட்ரெஷரியில் கொடுத்து சார்நிலை கருவூலம். சரிங்களா? ஒரு தாலுக்குலேயுமே இருக்கும் ட்ரெஷரி ஆஃபீஸு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கொண்டு போய் நீங்கள் தான் கொடுத்து அதுக்கான மணி எல்லாத்தையும் நீங்கள் தான் வாங்கிக்கிட்டு வரணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, உங்கள் கம்ப்யூட்டரே ரிப்பேர் ஆகிருச்சு, நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, எனக்கு அங்கே டைப்பிங் ஒர்க் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஒரு லெட்டர் அட்லீஸ்ட் உங்களுக்கு லெட்டர் டைப் பண்ணவாது தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆஃபீஸ்லேயுமே டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோவும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. டைப்பிஸ்ட் இல்லாத ஆஃபீஸும் இருக்கும். அந்த இடத்துல டைப்பிஸ்ட்டுக்கான வேலையை நீங்கள் தான் செய்யணும். ஒரு வேளை டைப்பிஸ்ட்டு மட்டும்தான் இருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் அங்கே இல்லை அப்படின்னா, டைப்பிஸ்ட்டு தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலையும் செய்யணும். சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட வேலை ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் ஒரே இது தான். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்கும். இப்போ உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கும் உங்களுக்குமான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லைங்களா? உங்கள் ஆஃபீஸ்க்கும் அதை நீங்கள் தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்கள் ஹெட் ஆஃபீஸில் ஏதாவது டீட்டெயில் கேட்டால் அந்த டீட்டெயிலுக்கான
ஒர்க்கை வந்து நீங்கள் தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ரெஜிஸ்டர்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் லோன் வாங்குறாரு அப்படின்னா, அந்த லோனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு வேலைக்குமே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான வேலையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டைப்பிங் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்கீம்ஸ், இப்போ நீங்கள் ரெவென்யூவில் இருந்தீங்க அப்படின்னா உதவித்தொகை வாங்கி தரதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து கன்சீவாக இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு கர்ப்பிணிக்கு உதவித்தொகை வேணும் அப்படின்னு கேட்டால் அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஏடி வெல்ஃபேரில் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாமே நீங்கள் தான், அந்த பப்ளிக் வந்து உங்களை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் தான் இந்த ஸ்கீமெல்லாம் எடுத்து சொல்லி அந்த ஸ்கீமை எப்படி அவங்களுக்கு வந்து இது பண்ணி தரது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அது எல்லாமே பார்த்துக்கணும். சரிங்களா? மற்றபடி ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டிசிடிஓவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்து குரூப் 2A போஸ்ட்டுக்கு போவீங்க, அசிஸ்டண்ட்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்து குரூப் 2 போஸ்ட்டு போவீங்க, டிசிடிஓவாக அங்கே தான் ஆவீங்க. அதுக்கப்புறமா சிடிஓ, அதுக்கப்புறமா ஏசி அப்படி வரும். சரிங்களா? இப்போ ஒரு ஹைவேஸில் இருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹைவேஸு, பிடபிள்யூடி, அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியருக்கு கீழே தான் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கு அடுத்து அசிஸ்டண்ட்டு, அடுத்து சூப்பரிண்டென்ட் அந்த மாதிரி வருவீங்க. இப்போ ட்ரெஷரி ஆஃபீஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சூப்பரிண்டென்ட்டு, அடுத்து ஏடிஓ, டிஓ அப்படி வருவீங்க. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வரும். சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வாயில் வந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தனித்தனியாக போடும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் வருங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 to 7 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கான குரூப் 2A போஸ்டிங் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 5 to 6 இயர்ஸில் நீங்கள் குரூப் 2 போவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸில் நீங்கள் வந்துட்டு அசிஸ்டன்ட் இதாகிடுவீங்க. சரிங்களா? சூப்பரிண்டென்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் சப்போஸ் இப்போ ஒரு 22 வயசு, 23 வயசு, அதிகபட்சம் ஒரு 25 வயசில் நீங்கள் வந்து ஒரு குரூப் 4 22 வயசு, 23 வயசில் நீங்கள் ஒரு குரூப் 4 போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ரெவென்யூவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது ஒரு டெப்டி கலெக்டராக தான் ரிட்டையர் ஆவீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் இந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலை பற்றி நான் சொல்கிறேன். அதோட இதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களோட ப்ரொமோஷன் பற்றியும் நான் அதில் சொல்கிறேன்.